ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ என்ன ரவுட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய வந்து ரவுட்டர்ஸ் வந்துடுச்சு. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சிம் ரவுட்டர். நம்ம சிம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அதிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய மார்க்கெட்டில் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிபி லிங்க்கில் வந்து உங்களுக்கு எம்ஆரில் வந்து நிறைய சீரீஸ் இருக்குது. எம்ஆர் 100, 200, 400, 600 வந்து டாப் மோஸ்ட் வெர்ஷன்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர் ஆர்ச் 200. ஸோ இதில் இருக்கிற உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஓகேங்களா. இதில் வந்து அன்பாக்சிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சிம்லாம் போடலாம். ஏன்னா இந்த டவுட்டு தான் ஆக்சுவலாக நான் வந்து கூகுளில் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து நான் க்ராஸ் செக் பண்ணும்போது, ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஏன்னா சிம் தானே, ஏன்னா சிம் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் ஸ்பீட் இருக்கும். இப்போ ஒரு சில வில்லேஜ் சைட்லலாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு சிம் வந்து அந்தளவுக்கு டவர் இருக்காது. பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது வாங்கலாமா வேண்டாமான்னு டபுள் மைண்டடாக இருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் டாப் டு பாட்டம் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வாங்கலாமா வேண்டாமா, சிம் ரவுட்டரில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதே மாதிரி உங்களுக்கு லைவாக வந்து நான் சிஸ்டமில் போட்டு உங்களுக்கு நான் கான்ஃபிகர் பண்ணி அதை எப்படி பண்ணணும், ஜியோ சிம்க்கு எப்படி பண்ணணும், ஏர்டெலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து கைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் நம்ம வந்து உங்களை எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி டிபி லிங்க்கில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட் சீல்டில் உங்களுக்கு வரும். நான் ஜஸ்ட்டு வந்து உள்ளே எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து சீல் பிரிச்சுட்டேன். இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் டிபி லிங்க்கில் இந்த மாடல் எம்ஆர் 200. இது வந்து என்னென்னா 4G லைட் ரவுட்டர். இது வந்து உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே ஓகேங்களா. அப்புறம் ஒன் மெஷ், இது வந்து ஒரு சூப்பர் ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம என்னென்ன சிம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4G 3G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டுவெல் பேண்ட் வைஃபை. இப்போ எம்ஆர் 100ல் நீங்கள் போனீங்க அப்படின்னா சிங்கிள் பேண்டு. பட் வெரஸ் ஆர்ச்சர் எம்ஆர் 200 இட் கன்சிஸ்ட் ஆஃப் டுவெல் பேண்ட் வைஃபை. 2.5 GHz வந்து நமக்கு 300 Mbps-ஓ 5.0 GHz வந்து நமக்கு 433 Mbps நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னா டிட்டாச்சபிள் ஆண்டனாஸ், 2 ஆண்டனாஸ் நமக்கு ஸ்க்ரூ பண்ணி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான், ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணி டைப் பண்ணோம். ஸோ அதான் டிட்டாச்சபிள். அண்ட் தென் இந்த பாக்ஸில் நமக்கு வேறு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ மாடல் ஓகே. அண்ட் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி iOS ஆர்எல்ஸ் ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் ஆப் நீங்கள் டிபி லிங்க் அந்த டெத்தர் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து திஸ் மேட்டர்ஸ் ஏ லாட் ஓகேங்களா. என்ன அப்படின்னா அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2.4ல் நமக்கு 300, 5 GHz 433 Mbps நமக்கு வரைக்கும் கிடைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, got a SIM, then plug and play. Just we have to plug and play and then we can connect up to 64 devices. இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா மொத்தம் 4 ஸ்லாட் இந்த ஆரஞ்சில். 1 is WAN and LAN which is wide area network and local area network. ஸோ அது 3 LAN 1 WAN and LAN. support TP-Link 1 mesh. this matters. அப்புறம் இந்த பேக்கேஜில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரவுட்டர் ஆர்ச்சர் எம்ஆர் 200 ஒரு ரவுட்டர் நமக்கு ஒன்று இருக்கும். அண்ட் தென் பவர் அடாப்டர், RJ445 ஈத்தர்நெட் கேபிள் அண்ட் குயிக் இன்ஸ்டாலேஷன் டைம். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற டைம் ஓகே. லெட்ஸ் see
what is inside with amazing. Okay guys, box இருக்குல்ல, so we can keep aside. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 12 volt, I guess it's 12 volt அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ which is good. And then இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிட்டாச்சபிள் ஆண்டனாஸ். உண்மையில ஒரு விஷயம் மட்டும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா டிபி லிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய ரவுட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஸ்டைலிஷாக நல்ல மாடலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், இந்த ஆண்டனாஸே ஒரு லுக்காக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, விச் லுக்ஸ் குட். நம்ம இது வச்சிடலாம். இப்போ நம்ம மெயின் இது நம்ம சைடில் வச்சிடலாம். அண்ட் தென் இது ஒரு ஜஸ்ட் ஒரு piece of paper, and then user manual guide, quick installation guide, and எப்படி ஹார்ட்வேர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்இடிஸ் ஓட இண்டிகேட்டர், பவர், இன்டர்நெட், வைஃபை, லேண்ட், சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் இதிலே காமிச்சு. தட்ஸ் மோஸ்ட் பெனிஃபிட்டல். அண்ட் தென் வித் ஆப், இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து என்னென்னா நம்ம ரவுட்டரை வந்து நம்ம என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் இருந்துச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே, பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்கும் நமக்கு. நம்ம ரவுட் ஓப்பன் பண்ணிடலாமா? வா வா வா, see guys, எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் இந்த செக்ஷன் ரவுட்டர் எப்படி இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த லோகோ இருக்கு பார்த்தீங்கன்னா, டிபி லிங்க், இது வந்து திஸ் இஸ் நியூலி அப்டேட்டட். ஏன்னா முன்னாடி இந்த லோகோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ரவுட்டர் வந்து வெர்ஷன் 6 MR200 வெர்ஷன் 6. ஸோ திஸ் இஸ் நியூ அப்டேட்டட். அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் காட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சிம் நம்ம போட்டிருக்கோம், விச் இஸ் ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு. ஆனாலும் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து பவர், அண்ட் தென் லேன் 1 2 3. திஸ் இஸ் லேனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒய்ஃபை ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன். அதுக்கப்புறம் இது ரீசெட் பட்டன். ஓகே, ஸோ ரவுட்டரில் இது பண்ணாங்க. ஸோ பேக் சைடு உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டனாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, simple guys, just we have to insert. அப்புறம் வந்து டைட் பண்ணிட்டு ஓகே, அண்ட் தென் இதை அட்ஜஸ்ட் பண்ணி லிஃப்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் மாட்டியிருந்த ஒயில் இது நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஓகேங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி. ஏன்னா ஒரு சின்ன லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்காது. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் while attaching this. ஓகே, அதுக்கப்புறம் ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான் ஆண்டனா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பவர் அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க முன்னாடி நான் வந்து ஒரு நிறைய க்ராஸ் செக் பண்ணேன் நிறைய பிராண்டில். பட் இந்த டுவெல் பேண்ட் வித் ரேஞ்ச் வந்து எனக்கு நல்ல பெஸ்ட்டாக பட்டதுனால ஓகே, இது நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணால் மக்களாகி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமே அப்படின்னு தான். கொஞ்சம் ஹை காஸ்ட் தான், பட் இட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பட்டன். ஓகே, பவர் ஆன் இண்டிகேஷன். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணி கான்ஃபிகர் ப்ராசஸ் நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா
ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். திஸ் இஸ் பவர் இண்டிகேஷன். இது வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லி அந்த சிம்பிள். திஸ் இஸ் வைஃபை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த். மொத்தமாக 3 லைட்ஸ் இருக்கும். 2 ஓகே விச் இஸ் சம் ஆஃப் 75% ஆஃப் இட்ஸ் குட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அதேமாதிரி இதில் வந்து இந்த பாக்ஸில் இன்னொரு கேபிள் கொடுத்துருப்பாங்க, ஈத்தர்நெட் கேபிள். ஸோ அதுவுமே வந்து காமிக்க மறந்துட்டேன், பட் உள்ளே இருக்கு. ஓகே மக்களே, உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரவுட்டர் பின்னாடி ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. அந்த பின் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு குவிக் செட்டப்பில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைம் ஜோன் கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா சிம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜியோ. இன்னொரு விஷயம், ஜியோவுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்டெல் வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், பட் ஏர்டெல் செக் பண்ணல. ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஜியோ தான் நமக்கு டவர் வந்து நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ அதனால ஜியோ வச்சு தான் நம்ம இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. ஓகே, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் டெஸ்டிங் இதெல்லாம் நீங்கள் பேசிக் இந்த ஒரு குவிக் செட்டப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பேசிக்கில் வந்துடுங்க. ஓகே, இதில் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சிக்னல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 25. ஓகே, நம்ம அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜியோக்கு மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அட்வான்ஸில் போயிட்டு நெட்வொர்க் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இன்டர்நெட். ஓகேவா? இன்டர்நெட் கொடுத்து இது பை டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும். கீழே வந்து கிரியேட் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜியோ கேப்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. பிடிபி டைப் வில் பி IP4 அண்ட் IP6 ஸ்டாட்டிக் அப்படியே இருக்கும். ஏபி நேம் வந்து ஸ்மால் ஜியோ நெட் கொடுத்து பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பிளாங்க் அவுட் இருக்கும். நன் வந்து இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கும். ஓகே கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து சேவ் பண்ணால் இந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நெட் நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. அதுமாதிரி பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு டேட்டா ரோமிங் வந்து ஆஃபில் இருக்கும். மேக் இட் எஸ் ஆன். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் கெஸ்ட் நெட்வொர்க் நீங்கள் இது பண்ணலாம். கெஸ்ட் நெட்வொர்க் எப்படின்னா, இப்போது நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்து கெஸ்ட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் என்னென்னா வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து அந்த டைமில் கொடுக்காம அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு கொடுத்து அப்படியே அவங்க வந்து லாகின் பண்ணலாம். ஸோ அது கெஸ்ட்டு. பேரண்டல் கண்ட்ரோல் ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சில வெப்சைட் நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா விச் கேனாட் பி ஆக்சஸ்ட். இது ஒரு நல்ல ஃபியூச்சர். அப்புறம் ஒயர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட். ஸோ இது பை டிஃபால்ட் எனேபிள் இருக்கும் இன்டர்நெட்டில். ஓகே, அண்ட் தென் நெட்வொர்க் மேப். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சோங்க. நீங்கள் அப்படி என்னென்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எங்கள்
லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எனக்கு 3 பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிடும். 3 பாயிண்ட்னு சொல்லும் போது அரௌண்ட் எனக்கு 30 Mbps ஸ்பீட் எனக்கு கிடச்சிடும். வேறஸ் நீங்கள் அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 6 MB இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்கும். பட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து நீங்கள் ஒரு 30 to 35 கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம வந்து ஈத்தர்நெட் ஆர்ஜே கேபிள் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஓகே மக்களே, இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்திருப்போம். அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு அப்போ என்னென்னா 2 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு, ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ். அப்போது 2 பாயிண்ட்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஸ்பீடு வந்து எவ்வளோ Mbps ஸ்பீடு வருதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இங்கே நம்ம லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 11க்கு மேலே என்னென்னா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 சிக்னல் ஸ்ட்ரென்த் 3 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க உங்களுக்கு நான் வந்து சிஸ்டமில் இந்த ரவுட்டர் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு சொல்லி லைவாக காமிக்கிறேன். வாங்க மக்களை, இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம டிபி லிங்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டிவைஸ் தான், இந்த ரவுட்டர் தான். ஓகே, இப்போ வாங்க ஸ்பீட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். ஓகே, யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் அண்ட் மோர். பார்த்தீங்களா, 57 நியர்லி 60 கிட்ட போகும் பாருங்கள். 60, எஸ் 62. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 5 to 6 தான். நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேறு மாதிரி இருக்கும் 60 அண்ட் அப்லோட் வில் பி லைக் 5.75. ஒரு 5 to 7 கிட்ட தான் இருக்கும். 7ல் ரேர், 5 to ஒரு 6.5 இந்த மாதிரி. இதுதான் மக்களே. அப்போ நமக்கு என்னென்னா 2 பாயிண்ட் இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 10 to 15 MB நம்ம ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் 3 சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா அந்த 3 இருக்கும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் நியர்லி 60 to 61. ஓகே, விச் இஸ் அமேசிங் ஸ்பீட். உங்களுக்கு நான் லைவாக நான் போட்டு நான் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ திஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அகெயின் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, 3. ஓகே கைஸ், இப்போ என்னென்னா நம்ம டெஸ்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி நம்ம செட்டிங் பண்ணணும், டெஸ்டிங் ஸ்பீடு எவ்வளோ பெருசு எல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜோஹன். பாய்.